அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்முடைய குடும்பம் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை தலைமுறைக்கும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரப்போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய புதன்கிழமை 12/8/2026 ஆடி அமாவாசை. ஒரு வருடத்தில் 3 அமாவாசை வரும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. அதில் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்புதமான ஒரு அமாவாசை. அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய பித்ருக்களோட அருளாசியை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். ஸோ அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களில் நம்முடைய சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நம்ம பணம் செலவெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்தபடியே நாம் சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொருட்டு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வர நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய சொல்லுவோம். அதில் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம், அன்றைய தினம் நாம் சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் மற்ற அமாவாசைக்கு சொல்லாமல் இந்த அமாவாசைக்கு குறிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது எல்லா அமாவாசைக்கும் பொருந்தும். நீங்கள் மற்ற அமாவாசைகளில் செய்ய முடியாவிட்டாலும் கூட வரக்கூடிய புதன்கிழமை இதில் கொஞ்சம் கவனம் எடுத்து அதன்படி நீங்கள் பின்பற்றி நடந்து பாருங்க. ஏன் அமாவாசையில் இந்த காய்கறி சமைக்கணும், இந்த காய்கறி சமைக்கக்கூடாது அப்படின்னு வகுக்கப்பட்டது? இந்த காய்கறிக்கும் அமாவாசைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பொதுவாக அமாவாசை நாளில் மனிதனுடைய மனது ஒரு நிலையில் இருக்காது, அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்ச சக்திகளோட ஆற்றலும் மாறி மாறி இருக்கும். அதனால தான் சொந்த விஷயங்களை அன்று கவனிக்காமல் முன்னோர் வழிபாடுகளில் நம்ம மனதை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. சில காய்கறிகளை நாம் சமைக்கும் பொழுது நம்முடைய மனது ஓட்டத்தை அது மாற்றும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில காய்கறிகள் நீர்ச்சத்தை அதிகமாக்கும், சில காய்கறிகள் நீர்ச்சத்து, அதாவது சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸை கம்மிப்படுத்தும். ஸோ அதை சமன்படுத்துவதற்கான சில காய்கறிகளை நாம் சாப்பிடும்பொழுது நம்முடைய மனதும் ஒரு சரிசமமான நிலையில் இருக்கும். அதுக்காக தான் இதை நம்முடைய முன்னோர்கள் அப்போவே வகுத்து வச்சாங்க. ஏன்னா நம் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் நம்முடைய மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன் அசைவம் சாப்பிட வேணான்னு சொன்னாங்கன்னா, அது நமக்கு அதிக கோபத்தையும் ராட்சச குணத்தை அது அதிகப்படுத்தும். ஸோ சாத்வீகமான உணவுகளை நம்ம அன்னைக்கு சாப்பிடும்பொழுது நம்முடைய மனது ஒரு நிலையில் இருக்கும். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஓம் பித்ரு தேவாய நமக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. இப்போது சமைக்க வேண்டிய காய்கறிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். புடலங்காய், அவரைக்காய், பலாக்காய், மாங்காய், பிரண்டை, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வாழைத்தண்டு, வாழைப்பூ, நெல்லிக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், இஞ்சி, வாழைக்காய், கொத்தவரங்காய் மற்றும் பாகற்காய். சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, சுண்டைக்காய், பீன்ஸ், வெங்காயம், கத்திரிக்காய், கேரட், கோவக்காய், நூக்கல், காலிஃப்ளவர்,
பூண்டு, வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், தக்காளி, பீட்ரூட், கீரை வகைகள் மற்றும் முருங்கைக்காய். எல்லா காய்கறிகளையும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் அன்னைக்கு என்னதாங்க சமைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க. ஆமாங்க, முக்கியமாக நம்ம வெங்காயம் தக்காளி சமையலுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் ஆடி அமாவாசையில் வெங்காயம் தக்காளி பூண்டு இதை மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல் பயிர் வகைகளில் துவரம்பருப்பு அன்றைய தினம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஜஸ்ட்டு நீங்கள் பாசிப்பருப்பு கூட்டு மாதிரி ஏதாவது நீங்கள் அன்றைய தினம் செஞ்சுக்கலாம். ரசம் பண்ணுறதுனா கூட தக்காளி இல்லாமல் மிளகு சீரகம் போட்டு நீங்கள் ரசம் வைக்கலாம். அதே போல் உளுந்து நீங்கள் பயன்படுத்தலாம். வடை அப்பளம் அதெல்லாம் செய்கிறதுக்கு உளுந்து பயன்படுத்தலாம். வெள்ளை சீனி பயன்படுத்துவதை காட்டிலும் வெல்லம் அதை நீங்கள் பயன்படுத்தி பாயாசம்லாம் வைக்கலாம். சரி, இப்போது நாம் அவசியம் சமைக்க வேண்டிய 4 காய்கறிகள் தான் என்ன? ஃபஸ்ட்டு வாழைக்காய், அடுத்து பாகற்காய், பிரண்டை, அதன் பிறகு பலாக்காய். இந்த 4 காய்கறிகளை சமைத்தால் 1008 காய்கறிகள் சமைத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாழைக்காயை சமைத்தால் 8 காய்கறிகள் சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்து பாகற்காயை சமைத்தால் 100 காய்கறிகள், பிரண்டையை சமைத்தால் 300 காய்கறிகள், பலாக்காயை சமைத்தால் 600 காய்கறிகள். ஆக மொத்தம் 1008 காய்கறிகளை நாம் நம் பித்ருக்களுக்கு சமையல் செய்ததாக கணக்கு வந்துடும். ஸோ அவசியம் இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சு சமையல் செய்யுங்க. இந்த 4 காய்கறிகளை சமைக்கணும் அப்படிங்கிறது யாரோ சும்மா சொன்னது கிடையாதுங்க. சிரார்த்த புராணத்தில் இதற்கான தெளிவான விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. சிரார்த்தம் அல்லது ஸ்ராத்தம் அப்படிங்கிறது யார் ஒருத்தவங்க ஸ்ரத்தையா தன்னுடைய மனதை முழு கவனத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ அதை தான் ஸ்ரத்தையாக அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம இதை செய்யணும். அந்த காலத்தில் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் அப்படிங்கிறவங்கள தெரியாதவங்களே இருக்க முடியாது. 2 பேரும் அவ்வளோ பெரிய ரிஷிகள். ஒரு முறை வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை தன்னுடைய குடிசைக்கு வருமாறு அழைக்கிறார். தன்னுடைய அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் தரப்போகிறேன், நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்க அப்படின்னு அழைக்கிறார். விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டரை எப்பொழுதும் மட்டம் தட்டணும், அவரை ஏதாவது சொல்லி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நான் உன் வீட்டுக்கு வரேன், ஆனால் எனக்கு 1008 காய்கறிகள் நீ சமைத்து பரிமாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. வசிஷ்டரும் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி அருந்ததி கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ அருந்ததி அதுக்கென்ன நம்ம சூப்பராக சமைச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மறுநாள் விஸ்வாமித்திரர் வராரு. தலைவாழை இலை போட்டு அதில் முதல்ல அவங்க வாழைக்காய் வைக்கிறாங்க, அப்புறம் பாகற்காய் வைக்கிறாங்க, அதன் பிறகு பிரண்டை தொக்கு வைக்கிறாங்க, அதன் பிறகு பலாக்காய் கூட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கேட்ட மாதிரி 1008 காய்கறிகள் நாம் பரிமாறிட்டோம், நீங்கள் சாப்பிடுங்க மகரிஷி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனால் விஸ்வாமித்திரர், என்னம்மா இது, நீ வெறும் 4 காய்கறி வச்சுட்டு 1008 வச்சுன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டப்ப, மகரிஷி உங்களுக்கு தெரியாதது கிடையாது, இந்த 4 காய்கறிகளே 1008 காய்கறிகளுக்கு சமம். இதெல்லாம் ஸ்ரார்த்த புராணத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு மேற்கோளும் அவங்க காமிக்கிறாங்க. அந்த மேற்கோள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். காரவல்லி சதம் செய்வ வஜ்ரவல்லி சதத்ரியம் பனசம் ஷெட் சதம் செய்வ விதீயதே ஸ்ரார்த்த காலே. இதுதாங்க அந்த வரிகள். ஸோ இதை நம்ம படித்தாலே தெரிஞ்சிடும். காரவல்லி அப்படின்னா பாகற்காய், வஜ்ரவல்லினா பிரண்டை, பனசம் அப்படின்னா அந்த பலாக்காய். பலாக்காய் கிடைக்கலனா கூட நம்மளுக்கு பலாப்பழம் கிடைச்சிதுன்னா அதை கூட அப்படியே நீங்கள் சுளைகளாக வைக்கலாம், அல்லது பலாப்பழத்தில் ஏதாவது இனிப்பு செய்து வைக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் பித்ரு தேவாய நமக அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.